ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பனங்கிழங்கு அறுவடையும் கீரை அறுவடையும் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பசித்தவனுக்கு பனங்கிழங்கு அப்படின்னு சொல்லி பழமொழி கூட இருக்குங்க. ஏன்னா அந்த காலத்தில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களாம் இந்த மாதிரி பனங்கிழங்க நோண்டிட்டு அதை வேக வச்சு தான் சாப்பிடுவாங்களாம். அந்தந்த சீசனுக்கு எது கிடைக்குதோ அதை தாங்க சாப்பிட்ருக்காங்க. கிழங்கு வகைகள்லாம் நிறையாவே கிடச்சிருக்கு. வள்ளிக்கிழங்கு, சேனக்கிழங்கு, இந்த மாதிரி பனங்கிழங்கு அதெல்லாம் அந்தந்த சீசன் கிடைக்கிறப்ப அதை ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, உணவாக கூட அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் நம்மளோட காலம் வர வர இதெல்லாம் நிறையாவே அழிஞ்சிட்டே வந்துருச்சுங்க. யாருமே இப்போலாம் அதை அவ்வளோக்கா யூஸ் பண்ணுறதே இல்லை. நம்மளே இப்போ ஒரு 2-3 வருஷமாக தான் இதை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோங்க. பனம்பழத்தெல்லாம் புறக்கி அதை போட்டு வச்சோம்னா ஒரு 3 மாதத்தில் நம்ம அதை அறுவடை பண்ணிடலாங்க. இதுக்குன்னு பெருசாக நம்ம எதுவும் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தேவையில்ல. ஒரு காட்டில் போய் நம்ம விவசாயம் பண்ணணும், வெள்ளாமை பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நம்மளுக்கு வேஸ்ட்டாக கிடக்கிற ஒரு மரத்துக்கு அடியில் போய் கூட நம்ம போட்டு வச்சா போதுங்க. அது 3 மாதத்தில் நம்ம போய் அதுலேருந்து கிழங்கு நோண்டிக்கலாம். ஆனால் இதெல்லாம் யாருமே இப்போ அவ்வளோக்கா ட்ரை பண்ணுறதே இல்லைங்க. இதை விற்கிறதுமே நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டு சைட்லலாம் பார்த்தா அந்த சீசன் அப்போ விற்பாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியானதும் கிடையாதுங்க, மலிவாக தான் தர்றாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ரொம்ப இனிப்பாக இருக்கும், புளிப்பாக இருக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க. இது ஒரு மாதிரி என்ன டேஸ்ட்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுலேருந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இதுலேருந்து அவ்வளோ கிடைக்குதுங்க. நார் சத்துக்களும் இதில் அதிகமாகவே இருக்குங்க. பனங்கிழங்கு நம்ம இந்த தடவை நிறையாவே போட்டிருந்தோம். அதில் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் நோண்டியாச்சுங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டிக்கிட்டே இருந்தால் தான், இல்லாட்டினா இதில் முளைச்சி மரமாக ஆரம்பிச்சிரும். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டிக்கிட்டே வந்தாச்சுங்க. ஒரு 2 நாள் ஆல்ரெடி நம்ம பறிச்சிட்டோம். இப்போ சரி நம்மளே எல்லா கிழங்கையும் யூஸ் பண்ண முடியாது, ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பறிச்சுக்கிட்டு இருக்கோங்க. இன்னுமே நம்மள்ட்ட நிறையா கிழங்கு இருக்குது. இதை நாங்கள் யாரும் சேல்ஸ்லாம் பண்ணுறது இல்லைங்க. ஃபுல்லாக கிழங்கெல்லாம் பறிச்சுட்டு அது முனியில் அந்த பனங்கொட்டை இருக்கும், அதையும் கட் பண்ணிக்கிட்டு பின்னாடி அந்த வேர் மாதிரி இருக்கிறதையும் கட் பண்ணிவிட்டு போட்டு அவிச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சுங்க. அவ்வளோதாங்க. லைட்டாக உப்பு போட்டு அவிச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு. அதுலேருந்து கொஞ்சம் நாராக வரும். அதெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். மென்று சாப்பிட்ற ஏஜ் அவங்களுக்கு வந்துட்டால் போதும். என்னோடய பையனுக்கு இன்னும் 2 வயசு கூட முடியலை. ஆனால் நான் கொடுத்தே அவனுக்கு எதுவுமே பண்ணலைங்க. குழந்தைங்களுக்கும் இதில் நிறைய சத்துக்கள்லாம் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிறதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கணும். அவங்களும் இதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கிழங்கெல்லாம் கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இயற்கையாக கிடைக்கிற எல்லாமே நம்ம சாப்பிட்லாங்க. இதுலேருந்துமே நம்மளுக்கு சத்துக்கள்லாம் கிடைக்குது. அந்த பனங்கொட்டையை கட் பண்ணி யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நம்ம தேங்காயிலலாம் எப்படி பூ எடுத்து சாப்பிட்றோம் அதே மாதிரி பனங்கொட்டையிலையும் பூ இருக்குங்க. அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் தேங்காய் பூவோட பனங்கொட்டையில் இருக்க பூ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இந்த கொட்டையில் அவ்வளோக்கா எதுவுமே இல்லைங்க. இந்த மாதிரி கிழங்கெல்லாம் வந்துட்டால் அது செதஞ்சு போயிடும் உள்ளே இருக்க அந்த பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பனங்கிழங்கு லைட்டாக முளைச்சி வெளியே வர்றப்பே அதை பிடுங்கி சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பனங்கிழங்குலாம் நோண்டி நம்ம இந்த தடவை நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே ரிலேட்டிவ் வீட்டுக்கே கொடுத்து விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் சரி அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அம்மா வீட்லேயுமே நட்டு வச்சுருந்தாங்க. அதனால் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலங்க. அங்கே நம்ம வெண்டிக்காய் தாங்க தொடர்ந்து நட்டுக்கிட்டே வரோம். அதில் பார்த்தா இந்த தடவை வெண்டி செடி வரவே இல்லை. ஆனால் ஃபுல்லாக வெறும் கீரையாக முளைச்சிடுச்சுங்க. எப்படி கீரை வந்துச்சுன்னே தெரியல, அவ்வளோ கீரை வந்துருந்துச்சுங்க. நம்ம காட்டில் பிடுங்குனா அரை சாக்கு வரும் போல் அவ்வளோ கீரை. மிளகு தக்காளி கீரை இருந்துச்சுங்க. மணத்தக்காளி கீரைன்னு இதை சொல்லுவாங்க. ஆனால் வட்டார வழக்கில் இதுக்கு நிறையா பேர் இருக்குது. எங்கள் ஏரியா சைடெலாம் மிளகு தக்காளி கீரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நம்மளுக்கு வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு அதுக்கெலாம் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் வெயிலெலாம் நம்ம அலையிறப்ப, இந்த விவசாயம் பண்ணுறப்ப வெயிலெல்லாம் நம்ம அலைஞ்சோம்னா நம்மளுக்கு வாய் சீக்கிரமே அந்த ஹீட்லலாம் வெந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதைக்கு நம்ம கீரை பிடுங்கி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமே சரியாயிருங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நாங்கள் கழனி இந்த ரசம் மாதிரி செஞ்சால் அது மாதிரி தாங்க நாங்கள் செய்வோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இப்போ கிட்டன்ஸில் ரொம்ப கீரையே இல்லாமல் தான் இருந்துச்சு எங்கள் ஏரியா சைடு. எப்படின்னே தெரியல, எங்கள் தோட்டத்தில் திடீர்னு பார்த்தா அவ்வளோ கீரைங்க. குட்டி குட்டியாக வேறு அங்கனைக்கங்கன நிறையா முளைச்சிருந்துச்சி. நம்மளும் தேவையானதை கொஞ்சம் மட்டும் தாங்க பறிச்சுட்டு போனோம். எங்கள் வீட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு தேவையானதை மட்டும் நான் பறிச்சுக்கிட்டு மீதியெல்லாம் இங்கே இருக்கட்டும், நம்ம இன்னொரு நாள் வரப்போ பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. இந்த தடவை ஏன் தெரியல நம்மளுக்கு வெண்டி செடி வரவே இல்லைங்க. போன தடவை இதே காட்டில் தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். என்னை விட ஹைட்டாக இருந்துச்சுங்க. எட்டி ஒடிக்கவே முடியலை. ரேட் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை ரேட் நல்லா போகுது. 30 ரூபா வரையுமே போதுங்க வெண்டிக்காய். ஆனால் நமக்கு வெண்டி செடி சுத்தமாக வரல. இதாங்க சொல்கிறது, ரேட் இருந்தால் காய் இருக்காது, காய் இருந்தால் ரேட்டே இருக்காதுங்க. பாருங்கள், எல்லா சைடுமே அவ்வளோ கீரை இருந்துச்சுங்க.
உங்களுக்கு இந்த மாதிரி கீரைகள் கிழங்குகள்லாம் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இதுலேயே நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. உங்கள் காட்டிலையும் கீரைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வளங்க. இயற்கையாக எது எது கிடைக்குதோ எல்லாமே நம்ம சாப்பிட்லாங்க. இந்த தடவை நம்ம வெண்டிக்காட்டில் இந்த தடவையும் நம்ம வெங்காயம் நட்டுருக்கோங்க. இந்த மாதிரி காட்டில் ஊடு பயிர்கள்லாம் நம்ம செய்யலாம். அதுலேருந்தும் நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையானதும் எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.